நம்ம போகக்கூடிய இந்த பாதை ஃபுல்லுமே பார்த்திங்க அப்படின்னா வெறும் லெமன் கிராஸு, அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இலைதலைகள், அந்த சருகுகள் தான் கிடைக்குதுங்க. வறட்சியான காலங்களில் முதிர்ந்த அந்த இலைகளை பார்க்கலாம். சுற்றி இந்த மாதிரி கிழுவை வேலி அப்படிங்கிற ஒரு மரங்களும் இருக்குது. இந்த மாதிரி ஆரோ சிம்பிளும் போட்டிருக்காங்க. இதுதான் நம்ம வழி மாறி போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு சின்ன அடையாளம். சப்பாத்தி கள்ளி செடிங்க. ஆக்சுவலாக நம்ம தான் ஃபஸ்ட்டு போகிறோன்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் நமக்கு முன்னாடி ஒரு 100 பேர் காலையிலே போயிட்டாங்களாம். இது போன வருஷம் ஏதோ அவங்க போய் இறங்குறாங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு ஏற ஆரம்பிச்சிங்க? எத்தனை நைட்டு மேலே ஸ்டேவா? தங்குறதுக்கு இடம் இருக்காங்க? இடம் இருக்குது. எந்த ஊர் நீங்கள்? எலுமலை தானா? போகிறதுக்கு ஜேர்னி டைமு 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் தானா? 5 மணி எங்கள்கிட்ட பொருள் இல்லை. ஆஹா, நேற்று நைட் ஸ்டேவானு. தேங்க்ஸ். நைட்டு ஸ்டே பண்ணிட்டு பார்த்தீங்களா, கீழே உள்ள அந்த கிராமத்து இளைஞர்களை தான் பார்த்தோம். மேலே ஏறுறதுக்கு 1.5 மணி நேரம் தான் ஆகுமா. ஆனால் யூடியூப் சேனலில் 5 hours 6 hours ஜேர்னி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் எலுமலை தானா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 1.5 மணி நேரம் அவங்க எந்த ஒரு திங்ஸும் எடுத்துகிட்டு போகல. நமக்கு இது ஃபஸ்ட் டைமுங்க. ஸோ மேலே இயற்கையை ரசிச்சுட்டு இருந்துட்டு வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது புரட்டாசி முதல் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால பாதைகள் அங்கங்கே மூடப்பட்டு இருக்குங்க. ஸோ வர்றவங்க ஒரு 2வது சனிக்கிழமை அந்த மாதிரி வாங்க. ஏன்னா ஃபஸ்ட் சனிக்கிழமை வர்றவங்க பாதைகளை சீரமைக்கிறாங்க. ஸோ நீங்கள் 2வது சனிக்கிழமை வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஜேர்னி கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. போகிற வழியில் எல்லாமே இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்குறாங்க நமக்காக. காட்டு வழி பயணம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். சின்ன குகை மாதிரி ஒரு பாதை போகுது. ஆனால் இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் உள்ள ஒரு இடங்க. ஸோ அதனால் புரட்டாசி மாதத்தை தவிர்த்து இங்கே வர்றது ஆபத்து. இன்னொரு அதை தவிர்த்து இங்கே ஆள் நடமாட்டமும் இருக்காது. கீழே உள்ள அந்த அம்மா சொன்னாங்க, ஒரு தடவை அவங்களே வந்து மேலே மாட்டிக்கிட்டதாகவும் சொன்னாங்க தனியாக. ஸோ ஒரு வழியாக ரீச் பண்ணியாச்சுங்க. கத்திப்பாறை இங்கே தெரியக்கூடிய அதுதான் வந்து கத்திப்பாறை. இப்போ தான் பார்க்குறோம், இன்னும் ரீச் ஆகலை. ஸோ இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போகணும். அதை உடைங்க, அதில் வேணால் பூச்சி இருக்கும். இல்லை இல்லை, அதான் இது இருக்கும், அதை உடைக்கணும். அதை தொடுறீங்களா? அதனால கல்லை எடுங்கன்னு நான். அந்த கல்லை வச்சு உடைங்களேன். இது